சூப்பர் கடை வாங்கியிருக்கிறீங்க. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்கண்ணே? இந்த கடையா? இந்த கடை ஒரு 21 ரூபாய்க்கு. 21. இது எப்படி நான் ஃபங்க்ஷனுக்கா கோயிலுக்கா? நம்ம எங்கள் ஊருக்கு சவரியார் போகிறோம் எங்கள் ஊர். சரிங்கண்ணே. வருஷம் ஊரசனம் கொடுப்போம். சரிங்கண்ணே. அது வந்து மே 14 அசனம். சரிங்கண்ணே. 1 டன் கறி கொடுக்கணும். 1 டன் கொடுக்கணும். 1 டன் கொடுக்கணும். ஓகே. அதனால வந்து நேற்று எங்கெங்கெல்லாம் சண்டை கூடுவாங்களோ சரிங்கண்ணே அங்கங்கே போய் காக்கடை பண்ணுறது. இந்த மாதிரி காக்கடாயை ஏன் வாங்குறீங்க? இந்த மாதிரி காக்கடைனா அண்டாவுக்கு வந்து கறி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கிற கறிட்டு. ஓகே ஓகே. அதாவது ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுனால அண்டா போடுறதுனால கறி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கு. ஓகேண்ணே. இப்படி நல்ல தரமான கிடையாது. ஆனால் அதாவது சூப்பராக அதுக்கு கிடா பார்க்கவே 1 டன்னுங்கிறீங்க. 1 டன்னுன்னா எத்தனை கிடா சேரும்? இப்போ போன வருஷம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஒரு கிடாவில் 1 டன்னில் எத்தனை கிடா சேர்ந்துச்சு? கிடா பொறுத்து இருக்கு. 30 கிலோ சேரும், 35 கிலோ சேரும். சரிங்கண்ணே. 40 கிலோ சேரும். கழிவுலாம் போக குறைஞ்ச ஒரு 30 கிலோ 35 கிலோ இப்படி சேர கிடாய்கள் ஒரு 35 கிலோ 40 கிலோ. சரிங்கண்ணே. இப்படி பிடிக்கும். இது வந்து இப்போ என்ன மதிப்பில் பிடிச்சோம்? இப்போ 21 ரூபானா என்ன இட மதிப்பு வரும்? நீங்கள் கணக்கு போட்டிருக்கீங்க. இது நாங்கள் ஒரு 35 கிலோ இப்படி கணக்கு போட்டு. அதாவது கறி மதிப்பு 35 கிலோ இருக்கும். அப்புறம் உயிரிட ஒரு 70 கிலோ சொல்லலாமா? சுத்த கருப்பு 2 கோயிலுக்கா எப்படின்னு? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆனா இது எப்படி பல்லு போட்டா பல்லு போடலையா? பல்லே போடல. ஒரு குட்டி என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? சரிங்க. 20 ரூபா சொன்னதை 2000 ரூபா குறைச்சி 18 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆனா அதாவது ரெண்டும் சேர்த்து 36 ரூபா. அந்த இட மதிப்பு வருமா? கூட தான் வரும். அதாவது இந்த கருப்புக்கு இந்த ரேட்டா? கருப்புக்குங்கிறது 1000 ரூபா 1100 ரூபா சரிங்க. கிடைக்காது. நல்ல ரேட்டு தான். அதாவது நமக்கு அனுசரிச்சு கிடைச்சதுக்கு. ஆனா பல்லே போடலன்னா ஒரு தோரணை சரியான தோரணை அதுக்கு சுத்த கருப்பு. சரிங்கண்ணே. இது என்ன அம்சம் பார்த்து வாங்குனீங்க? அதாவது ஒரு தெளிவா நீங்க சொல்றீங்க. சரிங்க. குட்டியும் எடுக்கலாம், நல்லா தோரணா வளர்க்கையும் செய்யலாம். சரிங்க. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்படி கோயிலுக்கு எப்போ கொண்டு போவீங்க? 1 மாசத்துல கோயில் கூட. 1 மாசத்துல கோயில் கூட நெஞ்சு போடும். சரிங்க. அதாவது வீட்டுல இப்போ வேற ஆடு எதுவும் பருவத்துக்கு வந்தா கூட இந்த கிடாயை விட்டுக்கலாம். குட்டி அம்சமா வரும். அதுக்குதான் இந்த விலை. சரிங்கண்ணே. இந்த விலை அதுக்குதான். நாடு என்னண்ணே? ஆனா பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு 4 பல்லு. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி. ஆனா அதாவது ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சிச்சு? என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 23 ரூபா சொன்னாங்க. 23 சொன்னாங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்கு? 20,500. அதாவது 2500 கம்மி பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? ஆலங்குளம் கொண்டு போறீங்க. இது எப்படி மேய்ச்சல்ல வளர்க்கறது உண்டா, கையறையா? கையில வளர்க்க போறீங்க. எத்தனை ஆடு இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? 2 ஆடு வாங்க. சரிங்க. 2 ஆடு வாங்கிட்டோம். 2 ஆடு வாங்கியாச்சு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படியா? கூடையா குறைவா? நல்ல பொருள் நல்லா தான் விற்கிது. நல்ல பொருளுக்கு நல்ல ரேட்டு. கரெக்டா சொல்லிட்டியா? அதாவது ஒரு குட்டி 2 பொட்டை குட்டியா கிடா குட்டியா? ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஆனா இந்த ஆடு வாங்கிட்டு போறியா, இதுக்கு ஏத்த கிடாய்கள் இருக்கா வீட்டுல? இந்த கடாயை வளர்த்துக்கலாம். அதாவது இதுல உள்ள கிடா குட்டியை வளர்த்துக்கலாம். குட்டி நல்லா தெளிவா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இது வேற கிடா தான் விடணும். அங்க கொடியாடு இருக்கா உங்க கிட்ட? கொடியாடு இல்ல. சரிங்க. இப்பதான் முத வாங்கியிருக்கு. அதாவது பண்ணையை உற்பத்தி பண்றதுக்கு. அது உற்பத்தி பண்ணிடலாம். சரிங்க ஐயா. கோயிலுக்கா வளர்ப்புக்கு அப்படின்னு? கோயிலுக்கு என்ன விலைக்கு முடிச்சிருக்கிறீங்கண்ணே? 13,500. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ கம்மி பண்ணீங்க? 15 சொன்னாங்க. 15லேருந்து நம்ம 13க்கு கம்மி பண்ணியாச்சு. 2 ரூபா கம்மி பண்ணியிருக்கீங்க. இது பல்லு போட்டால் பல்லு போடலையானே? பல்லு இப்போ தான் 2 பல்லு போட்டிருக்கு. சரிங்கண்ணே. என்ன இட மதிப்பு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க? 13 கிலோ உறுதியாக வரும். அதான் கிலோ 1000 ரூபா கணக்கு நெருக்கி வந்தது என்னண்ணே? சரிங்க. சூப்பர். ஆனால் கிடா நல்லா தோரணம், நல்ல ஒரு கலர். சரிங்கண்ணே. எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க? சரிங்கண்ணே. மொத்தம் 8 கிடா வாங்கியிருக்கிறீங்க. சரிங்கண்ணா. எல்லாம் என்னென்ன இட மதிப்பு பார்த்து வாங்கியிருக்கீங்க? பல்லு பார்த்து வாங்கினீங்களா? கோயிலுக்கு வாங்குறதுனால இட மதிப்பு பார்க்கல. எல்லாம் பல்லுலாம் எப்படின்னு? பல்லுலாம் 2 பல்லு 4 பல்லு தான். ஒவ்வொன்றும் என்னென்ன விலைக்கு முடிஞ்சிருச்சுண்ணே? 22,000 ரூபா கிட்ட நெருங்கி வந்துருச்சு. ஆனால் 5மே கோயிலுக்கு தானோ? 5மே கோயிலுக்கு இதுதான். எத்தனை 5 கிடா பிடிச்சிருக்கீங்களா? மேலே எதுவும் கிடா பிடிச்சிருக்கீங்களா? இன்னொரு மொத்தம் 8 கிடா. நமக்கு எந்த ஊர்னே? உடங்குடி பக்கத்துல இருந்து வந்துருக்கீங்க. ஆனா நல்லபடியா அமைஞ்சிச்சா கூட கிடா எல்லாம்? நல்லபடியா அமைஞ்சதுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஆனா அதாவது 8 கிடா தான் வாங்கணும்னு வந்தீங்களா, மேல எதுவும் வாங்கணும்னு நினைச்சீங்களா? 8 வாங்கணும்னு நினைச்சு 8 வாங்கியாச்சு. இதெல்லாம் நல்ல ஒரு அம்சமான கடாயா இருக்குண்ணே. சரி, சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. சரியான கடையா இருக்கு. கோயிலுக்கா? கோயிலுக்கு. அதாவது எப்படி இது வாங்கியிருக்கா இல்லை விற்பனை பண்ணியிருக்கீங்களா? வாங்கி வித்துருக்கீங்க. என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க?
57,000 ரூபா. 57,000 என்ன இடமதி போகிறோம் ரெண்டு கடாயும் சேர்த்து? ஒரு கிடா ஒன்று 45 கிலோ உறுதியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டா சரியான அம்சம். சந்தைக்கு எப்போ கொண்டு வந்தியா, எப்போ விற்பனை பண்ணிய இந்த கடாயை? இப்பதான் விற்பனை பண்ணிருக்கீங்க. என்ன விலை முத சொன்னீங்க? 75 ரூபா சொன்னீங்க. எப்படி குறைச்சிய? நேரம் ஆக ஆக குறைச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு லாபம் கிடைச்சதுக்கா? 2000 ரூபா போகுது. அதாவது இந்த கிடா வந்து நல்லா தோரணம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சமும் இருக்கு, தெளிவும் இருக்கு. என்ன கறி மதிப்பு விழும் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா? 110 கிலோ விழும். ரெண்டும் சேர்த்து 110 கிலோ. சூப்பர். இருக்கிறீங்க எவ்வளோண்ணே? 2500. கிடா குட்டியே போட்ட குட்டியாண்ணே? கிடா குட்டி முதல் எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ கம்மி பண்ணீங்க? சரிங்கண்ணே. 2000 இதுக்கு வாங்கியிருக்கீங்க. பால் கொடுக்கணுமாண்ணே குட்டிக்கு? பால் கொடுக்கணும். என்ன அளவு கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு கொண்டு போனோன்னு? 200 பால் கொடுக்கணும். தடுப்பூசி எதுவும் போடணுமா? கொஞ்சம் நாள் சென்று போடலாம். இப்போதைக்கு தேவையில்லை. அதாவது மழை நேரம்னா கண்டிப்பாக போட்டாலும் இப்போதைக்கு தேவையில்லைங்கிறீங்க. எந்த ஊர்னா கொண்டு போகிறீங்க இந்த குட்டியை? சாயல்குடி போகுது. ஆனால் இதை இன்னும் எவ்வளோ நாள் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும்? கணக்கு சொல்ல முடியாது. வளர்ந்தா உண்டு என்னண்ணே? சரிங்க, ரொம்ப நன்றி. அதான் இருக்கேன். அதாவது வளர்த்துட்டோம்னா லாபம் தானே? சரிங்க சரிங்க. இந்த மாதிரி வேறு குட்டி வளர்க்குறியா வீட்டில்? குட்டி இருக்கு. சரிங்கண்ணே, ரொம்ப நல்லது. நீங்கள் 25 சொன்னீங்க. என்ன காரணத்துக்காக விற்காம போகுது? இன்னைக்கு நல்ல விற்பனை இருக்கு கிடாய்களுக்கு. வரத்து கூட அதனால விற்பனை ஆகலை. நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க? மதுரையிலேருந்து வந்துருக்கிறீங்க. எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? ஆடு கொண்டு வந்தீங்களா? 7 கொண்டு வந்தீங்க. நல்ல கடாயாக தான் அதுக்கு விற்பனை ஆகலை. பல்லு கடை சேர்ந்துட்டு ஆட்டுக்கு ஆகுமோ? ஆட்டுக்கு ஆகும். இப்போ என்ன வேலைன்னா ஃபைனலாக கொடுக்கலாம்னு நினச்சிங்க? 23 கொடுக்கலாம். ஆனால் இது எப்படின்னா, இது என்ன அம்சம் அந்த கடாயில் வந்து என்ன அம்சம் சொல்லுங்க? செம்பூர் கடா. இங்கேருந்து வந்து எடுத்தீங்க. வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குனீங்க? 19க்கு வாங்குனீங்க. இப்போ 1 வருஷம் வளர்த்தாச்சு. இதுலேருந்து குட்டி எதுவும் எடுத்துக்கலானே? குட்டி நல்ல ரிசல்ட் இருக்கா? நல்ல ரிசல்ட் இருக்கு. ஆனால் அதாவது இதை வாங்கிட்டு போனால் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? 4 வருஷம் வளர்த்துக்கலாம். இதை ஃபைனல் ரேட் என்ன வேலைன்னா நான் கொடுத்தோன்னா என்ன வேலை சொல்லுவீங்க? 23 கொடுத்தலாம். நல்ல தோரணை, நல்ல சூப்பர். ஆனால் அதாவது உங்களை பார்க்கணுன்னா எங்கே வரணும்? மதுரை மேலூர். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னா யாரும் கொஞ்சம் ரேட்டு பார்த்து கொடுங்க. சரி, அனுசரிச்சு கொடுங்க. 27,000 ரூபா. இந்த கிடா 28,000 ரூபா. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? 50 ரூபா கேட்டாங்க. 50-40 ரூபான்னு சொன்னாங்க. சரிங்க, அனுசரிச்சு பார்த்து வாங்கிருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனை கடை பிடிச்சிங்க? இப்போ இன்னும் எத்தனை கடை பிடிக்க வேண்டியிருக்கு? 200 கடை பிடிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு 2 கடை அமைஞ்சதுக்கு. இது பல்லு எப்படி பார்த்தீங்களா? பல்லு இதுக்கு வந்து 6 பல்லு, அதுக்கும் 6 பல்லு. இதுக்கு 6 பல்லு, அதுக்கும் 6 பல்லு. 2 காயடிச்ச கடை தானா? ஏன் காயடிச்ச கடாயவே பிடிக்குங்க? எங்கள் கோயிலுக்கு காய் அடிச்சு தான் வரும். காய் அடிச்சா தான் கொடுப்பீங்க. சரிங்கண்ணே. இது என்ன எடை வரும்? 30-35 கிலோ வரும். இந்த கடாயினே 40 கிலோ வரும். அதாவது நல்ல ஒரு அம்சமா இருக்குண்ணே. சரிங்க. இப்போ சந்தையில் எப்போ வந்தீங்க, எப்போ பிடிச்சிங்க கடாயை? இது வந்து சந்தையில் பிடிச்சது இல்லைங்க. ஓ, உங்க ஊர்ல வச்சு பிடிச்சிருக்கீங்க. ஊர்ல வச்சு பிடிச்சி இப்போ சந்தையை கொண்டு வந்துருக்கீங்க. ஓ, இன்னும் கடை பிடிக்கலாம்னு சொல்லி இங்கே வந்துருக்கீங்க. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு தோரணை, நல்ல ஒரு அம்சம் இருக்கு என்னண்ணே. சரிங்க. ஆனால் பல்லும் நல்ல இளம்பல்லு தான். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்கண்ணே? திருநெல்வேலி புதுப்பேட்டை. சரிங்க சரிங்க சரிங்க, சூப்பர். ஒரு கடை எப்படின்னா இதுவும் ஃபங்க்ஷனுக்கு தானா? இதுவும் ஃபங்க்ஷனுக்கு தான். ஊர் அசனத்துக்கு. இது என்ன விலைன்னா முடிஞ்சது? இது வந்து 35 ரூபாய்க்கு. 35. ஆனால் அதாவது என்ன காரணம்னா அது கம்மி ரேட்டு, இது கொஞ்சம் கூட ரேட்டு வந்துடுது. கொஞ்சம் குட்டி கொஞ்சம் இடம் கூட இருக்கு. ஆனால் அதாவது சொல்லுங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கு அதை பார்த்து வாங்குற அளவுக்கு? அண்ணா வந்து கறிக்கடை போட்டிருக்காங்க. ஓகேங்க. ஆமா, அண்ணன் வந்து மூத்தனை வந்து சின்ன வயசுல இருந்து கறிக்கடை போட்டு. சரிங்க. அதனால அண்ணன் தான் எல்லா சந்தையிலையும் ஆடு பிடிக்க வர போவாங்க. அண்ணன் பேர் வந்து வேல்ராஜ். சரிங்க சரிங்க. அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்து அனுபவம் இருக்கு. 15 வயசுல இருந்தே இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். ஓகேண்ணா. அண்ணன் உள்ள சந்தையில் போயிருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. அதாவது அடுத்த கடை பார்க்க போயிருக்காங்க. நீங்க இந்த கடையை பார்த்துட்டு. சரிங்க சரிங்க. இதெல்லாம் பல்லு எப்படி பார்த்து எடுப்பீங்களா? எப்படி? ஆமா, பல்லு 2 பல்லு இப்படி பூண்ட கடை. அது 2 பல்லுல இருந்து அந்த 4 பல்லு 6 பல்லு அந்த ரேஞ்சுக்கு. ஆனால் அண்ணனுக்கு தான் நல்ல அனுபவம் இருக்கு. ஓகே, கூட தான் வருவோம். சரிங்க சரிங்க. அதாவது சப்போர்ட் பண்றீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி. வெள்ளக்கடா இப்போ புதுசாக வாங்கியிருக்கா? அடுத்து
ஆமா, அதுக்கு அடுத்து இந்த 2வது கிடாய்க்கு இந்த கிடாய்ங்க. சரிங்கண்ணே. இது இப்போ மொத்தம் என்ன விலைன்னு மொத்தம் எல்லாம் சேர்த்து முடிச்சிருக்கிறீங்க? எத்தனை வாங்கலான்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க? கொண்டு அடுத்த நம்ம இப்போ ஒரு டன் எடை எடுத்துருக்கோம். சரிங்க. இப்போ இன்னைக்கே எடுத்தாச்சா ஒரு டன்? இல்ல ஒரு 15 நாள் இருக்கு. ஓ, 15 நாளுக்கு முன்னுக்கூட்டிலேருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. 15 டன் ஆர்டர் எடுத்துருக்கீங்க என்ன? ஒரு டன் எடுத்துருக்கோம். ஓகே. இன்னொரு 15 நாள் இருக்கு. 15 நாள் டைம் இருக்கு. ஓகேங்க. ஆனால் அதாவது சொல்லுங்க, இப்போ எல்லாமே பெரிய பெரிய கிடாய்களாக எடுத்த காரணம்? காக்கடாவை போட்டாதான் வசனங்களுக்கு கோயில்களுக்கு பெரிய பெரிய காக்கடா தான் போடுவாங்க. சரிங்க. அதனால அதை கணக்கு பண்ணி நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய கிடாவை எடுத்து. அது எப்படின்னா டேஸ்ட் எப்படின்னு இருக்கும்? அசனத்தில் மொத்தமாக கொடுக்கும்போது அதை பற்றின டேஸ்ட்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதாவது நீங்கள் இப்போ எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்களா இல்லைன்னா எப்படின்னு? நம்ம இப்போ கேட்ரிங் வச்சுருக்கோம். ஓ, ஓகே. உங்கள் நேம்னா? நவீன் கேட்ரிங். நவீன் கேட்ரிங். எந்த ஊர்னா நமக்கு? தூத்துக்குடி சௌரியாபுரம். அதாவது நம்ம நண்பர்கள் யாரும் வந்து கேட்டாங்கன்னா கூட நீங்க கொஞ்சம் பார்த்து நல்லபடியா ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே. மொத்தம் 4 குட்டி. 4 கிடா குட்டி தானே? 4மே கிடா குட்டி தான். ஒவ்வொன்றும் என்னென்ன விலை வந்துச்சு? 45 ரூபா. மொத்தம் சேர்த்து 45. சரிங்கண்ணே. அதாவது 10-12 ரூபா கரைங்கிட்டு நெருக்கி வந்துருச்சு. இது வந்து இப்போ நீ எத்தனை மாசம் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு லாபம் உண்டு? 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்க்கணும். இது எப்படி மேய்ச்சல விட்டுப்பீங்களா இல்ல கையறையா? வீட்டு வளர்ப்பு. வீட்டு வளர்ப்பு, தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுக்கு. இது பூச்சி மருந்து தடுப்பூசி எதுவும் போடணுமா? கண்டிப்பா போடணும். அதாவது எந்த ஊர் கொண்டு போறீங்க? சரியா. இப்போ சந்தை நிலவரம் எப்படி, கூடவா குறைவா? இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நிலவரம் நல்லா இருக்கு. ஆனா நல்ல கலர் குட்டியா பிடிச்சிருக்கு. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இப்ப 6 மாசம் குட்டி இந்த விலை வந்துச்சு. சரிங்க. 6 மாசம் குட்டி 12,000 ரூபாய்க்கு மேல வந்துருக்கு. அதாவது ஒரு 3 மாசம் 4 மாசம் வளர்த்தா லாபம் உண்டு. சரியா. 12,000? 2 குட்டி 12,000? ஒரு குட்டி 12,000. இந்த கருப்பு 12,000. அதுல கருப்பு வந்து கருங்கடா. அதனால ரேட்டு கூட. இதுல இது வந்து குறாலு தான். சரி, குறாலு என்ன விலைன்னு? 8,000 தான். 8,000 ரூபா. சென உண்டா அப்பனா? சென கிடையாது. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க வந்து கடலியூர்ல இருந்து. கடலியூர். வாங்கிருக்கீங்களா விற்பனை பண்ணிருக்கீங்களா? இல்ல, வாங்கிருக்கோம். வாங்கிருக்கீங்க. இது எப்படி விற்பனை பண்ணிருந்தோம்? சரிங்க. வாங்கியே பண்ணீங்க, விற்பனையும் பண்ணியாச்சு. இது எப்படி லாபம் எப்படி இன்னைக்கு நம்மளுக்கு லாபம் உண்டா? லாபம் பரவாயில்ல. நீங்க சந்தை நிலவரம் பரவாயில்ல. குட்டி 2 ரூபா, 1,500 ரூபா. 1,500 ரூபா இருக்கு. சரிங்கண்ணே. சரி, அது போதும். இது 12,000 ரூபானால வந்து ஏன் 12,000 ரூபா? இது வந்து கருங்கடை, சுத்த கருப்பு. அத வெள்ளையே இல்ல. வெள்ளையே கிடையாது. ஒரு பொட்டு வெள்ளை இல்ல. வெள்ளை கிடையாது. கோயிலுக்கு வாங்கலாம். அதாவது நீங்க கோயிலுக்கு கொண்டு போறீங்களா எப்படி? கோயிலுக்கு கொண்டு போறீங்க. கருங்கடை கோயிலுக்கு தான் காயில கொண்டு போறீங்க. சரிங்க. அது வளர்த்துக்கலாம். சரிங்க. செலவுண்டா எப்படி? இளஞ்சனியா இருந்தாலும் இருக்கும். இளஞ்சனியா இருக்கும். சரிங்க. நம்ப முடியாது. வெத்து மாதிரி தான். சரிங்க.